அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் அமாபாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எனது சிற்றுரையை துவங்குகின்றேன். மதிப்பிற்குரிய தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தவிர்க்க முடியாத தனிமை, அதாவது மன்னரை வாழ்க்கை. ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் முடிவு உண்டு, ஒவ்வொரு பலத்திற்கும் பலவீனம் உண்டு, ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பு உண்டு. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். நபியே, நீரும் இறப்பவரே, அவர்களும் இறப்போர்தாம். இந்த உலகத்தினுடைய சுவையை சுவைக்கின்ற நாம் மரணம் என்றொரு சுவையையும் சுவைத்தே ஆக வேண்டும். இதை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை கண்டால் பயம். சிலருக்கு இருட்டை கண்டால் பயம், சிலருக்கு எதை கண்டாலும் பயம். ஆனால் இது அனைத்தும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் இருக்கும் இடம்தான் மன்னரை. இதற்கு பெயர்தான் தவிர்க்க முடியாத தனிமை. நாம் மாளிகையில் வாழ்ந்தாலும், மணி மண்டபத்தில் வாழ்ந்தாலும், ஏன் குடிசையில் வாழ்ந்தாலும், இறந்த பிறகு அந்த குறுகிய இருட்டு அறைதான் உற்றார் என்றாலும் அத்தனிமையை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அன்று நம்முடன் வருவது நாம் செய்த அமல்கள் மட்டும்தான். இதுதான் உண்மை. இந்த மன்னரை வேதனை தான் அறிஞர்களையும் ஞானிகளையும் அழ வைத்து உலக மக்களின் தூக்கத்தை கெடுத்து சஹாபாக்களை சிந்திக்க வைத்தது. ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரைக்கு அருகில் நின்று விட்டால் அழுவார்கள். அதனால் அவர்களது தாடி நனைந்துவிடும். அப்பொழுது அவர்களின் சில தோழர்கள், சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதுண்டு, அப்பொழுதெல்லாம் அழுவதில்லை, இதற்கு மட்டும் ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மன்னரை தான் மறுமையின் முதல் தங்குமிடம். ஒருவன் இதிலிருந்து தப்பிவிட்டால் அதற்கு பின் உள்ளது அதைவிட எளிதாக தான் இருக்கும். ஒருவன் இதிலிருந்து தப்பவில்லையானால் அதற்கு பின் உள்ளது அதைவிட கடுமையாக தான் இருக்கும். நான் மன்னரையை விட எந்த ஒரு பயங்கரமான காட்சியையும் கண்டதில்லை என்று நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பதிலாக கூறினார். இந்த மன்னரைக்கு ஏழை, பணக்காரன், கருப்பன், வெள்ளையன் என யாரும் தெரியாது. அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா என்று மட்டும் தான் பார்க்கும். அற்பமான இந்த உலகத்திற்காக ஆயுளை அழித்து ஆரோக்கியத்தை கெடுத்து சொத்துக்களை சேர்த்து வைக்கின்றோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை நம்மை மறுமை நாளில் இருந்து திசை திருப்புகிறது. இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம். விளையாடி களைத்து போய் வீட்டில் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று தானே நாம் நினைப்போம். சிறிய தொந்தரவு ஏற்பட்டாலும் அது நம் உறக்கத்தை கெடுத்துவிடும். அதுபோல்தான் மன்னரையிலும் நம் உறக்கத்தை கெடுக்கக்கூடிய பல பயங்கரமான நிகழ்வுகள் அங்கே நிகழும். அப்பொழுது நம் நிலைமை என்ன என்பது சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் நல்ல அமல்கள் செய்திருந்தால் மட்டுமே நம் மன்னரையில் நிம்மதியாக உறங்க முடியும். அதற்கு மாறாக அல்லாஹ் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நம்பிக்கை கொள்ளாமல் தான் தோன்றித்தனமா வட்டித்தல் செய்பவர்களையும், உறவுகளை முறிப்பவர்களையும், பெற்றோருக்கு நோய்வினை செய்யாதவர்களையும், ஆடல் பாடல் கேலி கிண்டல் நையாண்டி செய்பவர்களையும் இந்த மன்னரை விட்டு விடுமா? இல்லவே இல்லை. நம் ஆயுள் குறைவானது, மூச்சு அளவானது, வாழ்க்கை நிரந்தரமற்றது, உலகம் அற்பமானது. இவற்றுக்காகவே இவ்வளவு கூட்டம். மனிதனே, ஆட்டத்தை நிறுத்திக்கொள், மன்னரை பற்றி சிந்தி. ஏன் 6 அடி மன்னரையில் நமக்கு பாடம் இல்லையா? நமக்கு முன் சென்றவர்கள் நமக்கு படிப்பினை இல்லையா? மன்னரையில் இருப்பவர்களே இந்த உலகத்திற்கு திரும்பி வர ஆசைப்படுவார்கள். பணத்திற்காகவோ பங்களாவிற்காகவோ சுகத்திற்காகவோ அல்ல, நல்ல நன்மைகளை செய்து மன்னரை வேதனையிலிருந்து விடுபடுவதற்காக. வாய்ப்பு கிடைத்து விடுமா? இல்லவே இல்லை. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا. மரணித்த பிறகு பதிவேடுகள் மூடப்பட்டுவிடும், வாழ்நாள் தீர்ந்து போய்விடும், தவணை முடிந்து போய்விடும், அனைத்து மையத்துகளும் தன் அமல்களுடன் சிறை வைக்கப்பட்டு விடுவன. அப்போது செய்த அமல்களை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்த நிமிடம் கூட நிச்சயம் இல்லாத இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அந்த குறுகிய இருட்டறைக்காக நம்ம என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம்?
இவ்வாறாக நம் நல்ல அமல்களை செய்து மன்னரையில் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிதாக பதில் அளிக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.